என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. கடந்த கால கவலையும் எதிர்காலத்தினுடைய எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நடந்ததை எண்ணி கவலைப்பட்டான் அவன் மடையன், நடந்ததை எண்ணி கவலைப்பட்டான் அவன் மடையன், ஆஹா நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டான் அவன் மூடன், போடா வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன், அவன் இவனே இவன் அவனே, அட இன்றுமை நாளையில்லை, இரவில்லை பகலில்லை, இளமையும் முதுமையும் முடிவும் இல்லை, அட இன்றும் இல்லை நாளையில்லை, இரவில்லை பகலில்லை, இளமையும் முதுமையும் முடிவும் இல்லை. ஓஹோ, சிலருக்கு கடந்த காலத்தை பற்றிய எந்த கவலையும் இல்லைனாலும் எதிர்காலத்தை பற்றிய தெளிவு இல்லாததுனால மரணத்துக்கு பிறகு ஆத்மா எங்கே போகும்ன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி அவங்களுடைய மனதில் எழுந்துட்டு இருக்கு. வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமே, வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். இந்த உலகம் என்ற நாடக மேடையில நடிக்க வந்த ஆத்மாக்களாகிய நாம் எல்லாரும் உண்மையிலே ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கோம். அந்த இடம் எது தெரியுமா? இந்த பூமியிலிருந்து ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய அந்த இடம் இந்த பூமி, ஆகாயம், சந்திரன், சூரியன், நட்சத்திரத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு உலகம். அந்த உலகம்தான் எல்லா ஆத்மாக்களினுடைய உண்மையான வீடு. வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா, உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா, அந்த ஒருவன் நடக்கும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? நமக்கெல்லாம் மேல இருக்கக்கூடிய அந்த ஒருவனே எல்லா ஆத்மாக்களினுடைய தலைவன். அவரைத்தான் நம்ம எல்லாரும் அல்லாஹ், ஈஸ்வர், ஆண்டவா என்று பல பேர்ல சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த ஞானத்தை எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ உண்மையிலேயே போவதை கண்டு கலங்காமல், வருவதை கண்டு மயங்காமல், போவதை கண்டு கலங்காமல், வருவதை கண்டு மயங்காமல், மெய் தளராமல் கை நடுங்காமல், உண்மையை பொய்யை உணர்ந்தவன், உலகத்தை அறிந்தவன் புரிந்தவன், அவனே கவலையில்லாத மனிதன். இறைவனை அன்பின் கடல், கருணையின் கடல், ஞானத்தின் கடல், சக்தியின் கடல் அப்படின்னெல்லாம் வர்ணனை செய்யக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய துக்கத்துக்கும் கவலைக்கும் கஷ்டத்துக்கும் கூட காரணம் கடவுள்னு சொல்லி நினைக்கிறதுனால தான் சிலருக்கு அந்த இறைவன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கு. படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே, வளர்த்தானே வளர்த்தானே, மனதினில் கவலையை வளர்த்தானே. அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் பணம் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு தெரியுமா?
காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசையே கடவுளுக்கு இணைய நினைக்கக்கூடிய சிலர், அதாவது பணம் படைத்தவர்கள், சில நேரங்கள்ல என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆனா உண்மை வேற. ஏன்னா ஒரு சிலர் இறைவனுடைய மனதை எவ்வளவு தெளிவா புரிஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அது மட்டும் இல்லை, அந்த இறைவன் நம்ம எல்லோருக்கும் ஒருவன் தான். ஏழை, பணக்காரர், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இந்த மாதிரி எந்த வித்தியாசமும் ஆண்டவனிடத்தில் இல்லை. அத எவ்வளவு தெளிவா ஒரு சிலர் சொல்றாங்க தெரியுமா? மண் குடிசை வாசல் என்றார், தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவன் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். இப்படி எத்தனையோ நல்ல நல்ல கருத்துக்களை கேட்டாலும் சில மனிதர்கள் அவங்களுடைய செயலை மாத்திக்கிறது இல்லை. அதை பார்க்கும்போது எப்பவுமே மனிதன் மாற மாட்டாங்க அப்படின்ற எண்ணம் சிலருக்கு வருது. ஏன்னா காட்டு புலியை வீட்டில் வச்சாலும், கறியும் சோறும் கலந்து வச்சாலும், குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும். காட்டு புலியை வீட்டில் வச்சாலும், கறியும் சோறும் கலந்து வச்சாலும், குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா. வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை நெருங்குதம்மா. பாதைகள் பல மாறியே வந்த பயணம் முடியுதம்மா. உண்மைதான். ஆத்மாக்களாகிய நாம எல்லாரும் இந்த உலகன்ற நாடக மேடையில நம்முடைய பாத்திரத்தை ஏற்று நடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போகக்கூடிய நேரம் இதுதான். அதனால்தான் கீதையில கூட யதா யதா ஹி தர்மஸ்ய ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. எப்பெல்லாம் அதர்மம் அநியாயம் தலை தூக்கி ஆடுதோ
அப்போ நான் சத்திய தர்மத்தை நிலைநாட்ட வருவேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஆத்மாக்களுடைய அப்பாவான பரமாத்மா பகவான் கொடுத்த சத்திய வாக்கின் மூலம் மீண்டும் சத்திய தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு சிரேஷ்டமான உன்னதமான காரியத்தில் நாமும் நம்முடைய பங்கை சிறந்த முறையில் செய்வோமா? கருப்பில்லை வெளுப்பும் இல்லே, கனவுக்கு உருவம் இல்லே. கருப்பில்லை வெளுப்பும் இல்லே, கனவுக்கு உருவம் இல்லே. கடலுக்குள் பிரிவும் இல்லை, கடவுளில் வேதமில்லை. கடலுக்குள் பிரிவும் இல்லை, கடவுளில் வேதமில்லை. முதலுக்கு அன்னை என்போ, முடிவுக்கு தந்தை என்போ. முதலுக்கு அன்னை என்போ, முடிவுக்கு தந்தை என்போ. மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். இந்த உலகத்துல எத்தனையோ ஜாதி, எத்தனை மதம், எத்தனை இனம், எத்தனை நாடுன்னு சொல்லிட்டு எத்தனையோ வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் எல்லாருக்கும் இறைவன் ஒருவர் தான். அந்த இறைவனை தான் அல்லாஹ், ஈஸ்வர், ஆண்டவான்னு சொல்லிட்டு வேறு வேறு பெயரில் நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். அந்த இறைவன் மனிதர்களுடைய உருவத்தை பார்க்கறதில்ல, ஆனா ஒருவன் மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. வாழ்க்கையினுடைய உண்மை தத்துவத்தை புரிஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்களை தான் ஞானிகள் சொல்லி சொல்றாங்க. அந்த ஞானிகள் 4 விஷயத்த ரொம்ப தெளிவா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த 4 கருத்து என்ன தெரியுமா? அழியக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய அழியாத ஆத்மாவே நிலையானது. 2, அந்த ஆத்மாவுக்கெல்லாம் அப்பா தான் பரமாத்மா, அவர் தான் இறைவன், கடவுள், ஆண்டவா, ஈஸ்வரா, இப்படி பல பேர்ல சொல்றாங்க. 3வது, இந்த உலகமே ஒரு பெரிய குடும்பம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இறைவனுடைய குழந்தைங்க. 4வது, வாழ்க்கைன்றது ஒரு நல்ல நாடகம். அந்த நாடகத்தை நாம் எல்லாம் இந்த உலகன்ற நாடக மேடையில் நடிச்சிட்டு இருக்கோம்.